சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இவங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியாம நான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கேன் சார். போய் ஒட்டஞ்சத்திரத்துல தங்கியிருந்தேன். திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்பவும் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு ஒரு செய்தி கேட்ட உடனே மனசு தாங்காம தான் சார் வந்தேன். தம்பி, நான் முகத்தாச்சினத்துக்காண்டி பேசல. கொஞ்ச நாள் பழகின உங்களை 2 நாள் பார்க்கலன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பாருங்க, உடம்புக்கு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க. அதை கேள்விப்பட்டு நாங்க துடிச்சு போனோம். இப்ப பழகின எங்களுக்கே நீங்க இவ்வளவு முக்கியமா படையில, உங்க குடும்பத்துக்கு நீங்க 1000 மடங்கு முக்கியம் இல்லையா? நீங்க அவங்களை இப்படி சிரமப்படுத்த கூடாதுல்ல? இல்ல சார். தம்பி, இந்த நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல சார், எவ்வளவு நாளைக்கு சார்? நான் இந்த பாருங்க, குடும்பம்னா பிரச்சனை எல்லாம் இருக்கும், தீர்க்கணும். இப்ப எனக்கு இல்லாத பிரச்சனையா நான் அதை தீர்க்கல. பாருங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா குடும்பத்துக்குள்ள இருந்து தீர்க்காம வெளியில போனா அதை இட்டு ஒரு பிரச்சனை குடும்பத்துக்கு வரக்கூடாது இல்ல? எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க மாதிரி நல்ல பிள்ளைக்கு நான் புத்திமதி சொல்ற மாதிரி இருக்கேன்னு தான் கொஞ்சம் வேதனை இருக்கு. நீங்க அங்கெங்க போறேன்னு சொல்லாம தயவு செய்து வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். சரிங்க சார், நீங்க சொல்றீங்க. இருக்கேன் சார். நான் கிளம்புறேன் சார். வரேன் வாசு. வாங்க. வரேன். வாங்க. அம்மா சாப்பிட்டீங்களாமா? இனிமே உன் வாயாலே நான் அம்மான்னு கூப்பிடாதடா. அம்மா, ஏதோ கோவத்துல திட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. நீ என்ன திட்டினது எனக்கு கோவம் இல்லடா. அந்த எடுவட்ட பையன் நிக்கும் போது கொஞ்சம் கூட நான் சொன்னதை கேட்காம அவன் எதிரில என்ன திட்டினியே, அதான எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. நான் என்ன வேலையத்து போய் கடையில வந்து பார்க்க வந்தேன். அந்த ரவியோட அப்ப போனை போட்டு என்ன கண்டபடி திட்டினதை பத்தி சொல்றதுக்கு தானே வந்தேன். விடுங்கம்மா, அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி. ஆமாடா, உன் தம்பி உன் பொண்டாட்டி விட்டு ஆளுங்க மட்டும் இல்ல, சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் எனக்கு கண்டபடி பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பேசாம இருப்ப. அப்புறம் என்னடா அம்மா ஆட்டுக்குட்டின்னுட்டு. ஏம்மா, கோவத்துல திட்டேம்மா. மேல மேல பிரச்சனை வேண்டாம். போது சாமி, என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? பாத்தியா சார் அந்த ரவியோட அப்பாவை? அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, மறுபடியும் இதுக்கு போன் பண்ணி பிரச்சனை வளர்க்கற மாதிரி பண்ணணும். அது எப்படிங்க? உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயத்தை வச்சுட்டு பேசுறீங்க? எல்லார் முன்னாடியும் ரவியை கை நீட்டி அடிச்சீங்கல்ல, ஏன்? உங்க அம்மாவை ஒரு வார்த்தை பேசிட்டாரு, அதுக்காக தானே? அப்படியே ஒரு கண்மூடித்தனமான பாசம் நீங்க மட்டும்தான் வச்சுக்கணுமா? மகன் மேல இருக்கிற நியாயமான பாசத்திலையும் ஆதங்கத்திலையும் ரவியோட அப்பா கேட்க கூடாதா? ஏங்க முறைக்கிறீங்க? அதான் நான் எதுலயுமே தலையிடலையே. நீங்களாவே வந்து எதையாவது பேசி சண்டைக்கு வழிவகுக்காதீங்க.
வந்திருக்கீங்க? என்னடா பண்ண சொல்ற? மனுஷனுக்கு நிம்மதின்னு ஒண்ணு இருந்தாதான்டா தூக்கம் வரும். பொண்டாட்டிய தாங்குறேன்னு அம்மா புகார், அம்மா பேச்சு கேட்டு ஆடுறேன்னு பொண்டாட்டி புலம்பல். இப்போ 2 பேருக்கும் வேண்டாதவனாட்ட. இப்படி யோசிச்சு பாருங்க. அம்மா கோபம் ஆண்டவனுக்கும் அடுக்காது, அண்ணி கோபம் நிரந்தரம் இல்லாதது. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கும் அவங்க வீட்டை விட்டு போயிருப்பாங்க. என்ன, உலகத்திலேயே நம்ம வீட்டு பிரச்சனைகளுக்கு தான் தீர்வே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கில் சரியாயிடும். போய் படுங்க, போங்க. செல்வா, என்ன மன்னிச்சிடுறா. ஏதோ கோவத்துல உன்ன வெளில போன்னு சொல்லிட்டேனே தவிர மனசுல எதுவும் இல்லடா. என்னண்ணே, நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. என் மனசுக்குள்ள என்னன்னா, நான் உங்க தம்பி, நீங்க என்ன திட்டலாம், கோவிக்கலாம். ஆனா அதுக்கே நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி சாரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா ஊருக்கு போனீங்க. அங்க ஏதோ நடக்கக்கூடாதுலாம் நடந்து போச்சு. சரி, நீங்களும் ஏதோ ஒரு கோவத்துல எமோஷன்ல திரும்பி வந்துட்டீங்க. உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு போன அந்த சிதம்பரம் மாமாவோட மனசு எவ்வளவு தூரம் வேதனைப்படும் யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, அப்படி யோசிக்கிறதுனால நடந்ததெல்லாம் மாத்தி எழுதிட முடியாது. ஆனா வருத்தப்படலாம் இல்லையா? நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு நட போய் சிதம்பரம் மாமாவை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. காயம்பட்ட மனசுக்கு ஒரு சின்ன ஒத்தோடனே, அவ்வளவுதான். ப்ளீஸ்ண்ணே, எனக்காக போயிட்டு வரீங்களா? சரிடா, நாளைக்கு அவரை போய் பார்த்துறேன். தேங்க்ஸ்ண்ணே, வாங்க போய் பார்க்கலாம். அப்பா சொன்ன கேளுங்கப்பா, இப்ப அவசியம் போகணுமா? போய்தான் ஆகணுமா? அவள் அமக்களை நடந்திருக்குது. நான் வாட்டு கணத்துல கல்ல போட்டுமா இருந்தா சரவமல சங்கட பண்ணும்ல, போய்தான் ஆகணும். அப்பா, அந்த அம்மா ஏதாவது திரும்ப திரும்ப சொல்லி உங்க மனசை நோகடிக்க போறாங்கப்பா. அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமாமா? நம்ம சரவுக்காக நான் போய்தான் ஆகணும். நான் வரேன். சொன்னா கேளுங்கப்பா. ஒன்னு ஆகுது, நான் வரேன். அக்கா, இப்ப அப்பா அங்க போறது ரொம்ப முக்கியமா? நீ தான் பார்த்தேல, சொன்ன அவர் கேக்குறாரா? எனக்கும் அவர் அங்க போறது சுத்தமா பிடிக்கல. இனிமே அப்பாவை பத்தி பேசுறதுக்கு என்ன வார்த்தை மிச்சம் இருக்கு? அத எல்லாத்தையும் தான் அந்த பொம்பளை பேசிருச்சே. ஐயோ, அந்த பொம்பளை நாக்குல விஷத்தை வச்சிருக்கு. நானும் யார் யார் பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த பொம்பளை மாதிரி பார்த்ததே இல்லப்பா. அந்த ராஜம் பொம்பளை இருக்கேன், வாங்க 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 மாமா. உட்காருங்க. மாமா இல்ல, அப்பா உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்பாக்கு வேற என்னங்க முக்கியமான விஷயம்? மத்தவங்க சங்கடப்பட்டா அவருக்கு பொறுக்காது. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு வரணும். மாப்பிள்ளையும் சரவும் அப்பதான் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா மாமா, நடந்தது நடந்து போச்சு. இத பெருசுப்படுத்த வேணான்னு கேட்கணும்னு வேற சொன்னாரு. நான் கூட மாமாவை பார்த்து நடந்ததை பத்தி என்னோட வருத்தத்தை தெரிவிக்கலாம் தான் வந்தேன். மாமா பெரிய மனுஷன். உண்மையாவே அவர் வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் அவர்கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். நிஜமாவா மாமா? ஆமா, என்னென்னமோ நடந்து போச்சு. ஆமாமா. இருங்க, காபி கொண்டு வரேன்.
இல்ல உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? இல்ல காஃபி மட்டும் போதும், கேட்டிருக்கேன். என்ன நீங்க தனோ? இத வந்துட்டேன். இந்தங்க. என்ன செய்யல, அந்த வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிட்டு போற மாதிரி வந்திருக்கலாம்ல. இல்ல இனிமே அடிக்கடி வருவேன், சாப்பிட்டா போச்சு. அப்போ நான் கிளம்புறேன். இனிமேலாச்சும் அடிக்கடி வரப்போகிறங்க, சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கிளம்புறேன். பாத்தீங்களா சரோ வீட்டுக்காரரு எவ்வளவு மாறிட்டாருல? ஓரளவு நியாயமா பேசுறாரு மாமா. அப்பாவை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. இவர் இவ்வளவு தூரம் மாறி வந்து என் கையால காப்பி சாப்பிடுவார்னு யாராவது நினைச்சு பார்த்தமா? நல்ல மனுஷன்தான். என்ன அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும், மொத்தத்தையும் மறந்து உச்சந்தலையில கிறுக்கிடும். அதான் பிரச்சனை. கரெக்டா சொன்னேன். எல்லாம் அந்த ரவியால வந்துச்சு மாமா. அந்த அம்மா பாட்டுக்கு எப்பவும் போல கத்திட்டு ஓஞ்சு போயிருக்கோம். தேவையில்லாம ரவி வாயை கொடுத்ததுல எல்லாம் வளர்ந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னக்கா சொல்ற? ரவி மாமா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மா பேசினாங்க, ரவி மாமா கூட பேசினாரு. அப்படி இல்ல விஜி, அந்த அம்மா பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. அதுவா சாமி வந்த மாதிரி சத்தம் போட்டு அடங்கி போயிருக்கோம். கொஞ்ச நேரம் அவர் அதை கண்டுக்காம இருந்திருக்கலாம்ல. அடேங்க அப்பா, நீ மட்டும் என்ன அந்த அம்மா பேசும்போது வாய் மூடிட்டு இருந்திருக்க, சருக்கு சம சண்டை போட்டிருக்கல. இல்லப்பா, தெய்வங்களா நிப்பாட்டுங்க, இந்த சண்டையை தோட நிப்பாட்டுங்க. இப்படித்தான் பேச ஆரம்பிப்பீங்க, கடைசியா பெரிய சண்டையா போய் முடிஞ்சு போயிடும். அதுவும் நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னு வச்சுங்க, அதான் இருக்கிறதுலே பெரிய மானக்கேடு. இல்ல மாமா, சாதாரணமா தப்பு. இப்படி தாண்டி சாதாரணமா ஆரம்பிக்கும், அப்புறம் பெரிய சண்டையில முடிஞ்சு போயிடும், சரியா? அதுவும் சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும். புதுசா ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு, துணிக்கு சொல்லிட்டேன். மத்தியானத்துக்குள்ள கொண்டே பணத்தை கட்டணும். ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்து கொடுத்துடலாம். அதான் மாமாட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி, மாமா எங்க, எப்ப வருவாரு? அப்பா சரோ வீடு வரைக்கும் போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரியல. பணம் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா பணம். தனம் இருக்கட்டும், மாமா வந்தோடனே கேட்டு அப்புறமா பணம் வாங்கிக்கிறேனே. அட அப்பா தானுங்களே, அவர் என்ன சொல்ல போறாரு? அதான் அடுத்த வாரம் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவீங்கல்ல, எடுத்துட்டு போங்க. இல்ல தனம், மாமா வரட்டும், அப்புறமா நான் கேட்டு பணத்தை வாங்கிக்கிறேன். அட எடுத்துட்டு போங்க மாமா, சும்மா ரொம்ப பிகம் பண்ணிக்கிட்டு. அதான் மதியத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க. இந்தாங்க. சரி, அப்ப நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க ஐயா. ஐயா, ஏன் இங்கே நின்னுட்டீங்க? வாங்க ஐயா, உள்ள வாங்க. வாங்க. சரோமா, அப்பா வந்திருக்காங்க பாரு. அப்பா போங்க. சம்மதிமா, நான் இப்ப எதுக்காக வந்தேன்னா, ஏன் எங்களை அவமானப்படுத்தி குத்தி காட்டி பேசுனதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப வேற ஏதாவது பேச வந்திருக்கீங்களா? அம்மா, நீங்க எப்பவுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. கொடைக்கானல் இல்லைன்னா நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைன்னு சொன்னது யாரையும் புண்படுத்துறதுக்கா இல்லம்மா, யதார்த்தமான வார்த்தை. ஓஹோ, என்ன பண்றது? அப்படியெல்லாம் பேசணுங்கிற நிலைமையில உங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில என்னையும் எல்லாம் ஆண்டவன் அனுப்பி இருக்கான். இத பாருங்கம்மா, உம்மலா பொண்ணையும் செல்வன் தம்பியும் வேத்து மனுஷங்களா நான் என்னைக்குமே நினைச்சது இல்லம்மா. என் குழந்தைங்க மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால தான் நான் சோசியல் கிட்ட அவங்க ஜாதகத்தை கொடுத்து கேட்டேன். அதை கேட்டுதானே நான் ஏமாந்தேன். எனக்கு என்னமோ அத்தனையும் திட்டம் போட்டு நடந்த மாதிரி தானே இருக்கு. அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வேற என்னங்க? சரி, நான் தான் பொண்ணு பெத்த ஆதங்கத்துல நீங்க சொன்ன வார்த்தையில நான் நொந்து போய் என் மகனை தானே திட்டினேன். உங்க மருமக ரவிக்கு ஏன் கோவம் வரணும்? அம்மா, ரவி தம்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில இருங்க, அதனாலதான் சொல்றேன், எல்லாமே திட்டம் தான். இது ஒண்ணு புதுசு இல்லையே. உங்க மக தானோ இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லையா? அது மாதிரிதான் ரவியும்.
பத்தாத்துக்கு அவங்க அப்பா போன்ல வேற திட்டுறான். நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி சம்பந்தி. என்ன அவமானப்படுத்தி உங்க வீட்டு ஆளுங்களை ஏத்தி விடுறீங்க. ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் எல்லாம் இல்ல. பட்டத பட்டுன்னு கேக்குறேன்ல, அதுக்குதான் கொடுமைக்காரி பொல்லாதவங்கிற பட்டம். இத பாருங்கம்மா, நான் ஒத்துக்கிறேன். ரவி மாப்பிள்ளை பேசுறது கொஞ்சம் சாஸ்தி தான். நான் வேணா அவருக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அப்பா ஏப்பா, உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இவங்க கிட்ட அவ்வளவு தூரம் போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு? ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்னடி குறுக்க பேசுற? பாத்தீங்களா உங்க பொண்ணோட லட்சணத்தை? உங்க முன்னாடியே எப்படி குரலை ஒசத்தி பேசுறான்னு பாருங்க. ஆமா, அதனால்தான் இவ்வளவு நேரம் நான் சும்மா இருந்தேன். சரோ, கொஞ்சம் பேசாம இரு. இல்லப்பா, நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் குதர்க்கமாவே பேசுறாங்க. இவங்க கிட்ட போய் மன்னிப்பா அது இதெல்லாம் போதும்பா. நீங்க இவ்வளவு தூரம் கீழே இறங்கி எதுக்காக வரீங்க? நான் இந்த வீட்ல நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே? அப்படி நினைச்சீங்கன்னா இனிமே இவங்க கூட பேச்சை வச்ச கூடாது. சரோ, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே? அடேங்க அப்பா, பிரமாதம். அப்பாவும் மகளும் ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நல்லாவா இருக்கு? நீ சும்மா இரு கலவி. இப்பதானே நான் சொன்னேன், இவங்க வீட்ல எல்லாரும் என்ன பத்தி கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. அப்புறம் இவரு நயமா வந்து சமாதானம் பேசுவாரு. அது மாதிரி தானே இதுவும். அம்மா, உங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனி தொடர்ந்து அந்த மாதிரி நடக்க கூடாது சொல்லத்தாம நான் வந்திருக்கிறேன். அப்பா, நீ பேசாம இரு. அம்மா, எனக்காகம்மா, எனக்காகம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. அம்மா, கல்வி சும்மாருமா. நான் என்ன செஞ்சா நீங்க சமாதானம் அடைவீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உடனே செய்றேன். இனிமேலையும் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்காதீங்க. நீங்க இங்க வந்து போனாலே பிரச்சனைங்க தான். வாங்கப்பா. என்னப்பா வெளியில நின்னுட்டீங்க? உள்ள வாங்கப்பா. மாப்பிள்ளை இல்லையா? அப்பா, அவரு வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாருப்பா. சரி. என்னம்மா அப்படி பாக்குறேன்? அப்பா, உங்க நெத்தியில எப்பவும் விபூதி இருக்கும். இப்போ உங்களை பெரும் நெத்தியில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.